வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பில் உரையாற்ற இருக்கின்றோம். இன்று எங்களோடு பேச இருக்கின்றவர் மிக முக்கியமான ஆளுமையும் கூட, கிழக்கு மாகாணத்தினுடைய முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், உங்களுக்கு நன்கு அறிமுகமான எழுத்தாளர், ஆய்வாளர், அரசியல் செயற்பாட்டாளர். இன்று பொதுவாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களுடைய ஆலோசகர் என்று அறியப்பட்டவர் ஸ்டாலின் ஞானம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஞானம். வணக்கம். கருணாவுடைய பிரிவில இந்த கிளர்க்கீசத்தை கருணாவுக்கு ஊட்டினவர், போதித்தவர் என்று தராக்கி சிவராம் சொல்லப்படுகிறார். அவர் நீங்களும் மட்டக்களப்பை சேர்ந்த நீங்கள் தராக்கி சிவராமும் கழகத்துல இருந்திருக்கிறார், அமைப்புல. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவருடைய செயற்பாடுகள் அல்லது இந்த பிரிவினையில அவருடைய பங்களிப்பு என்னவாயிருந்தது? எனக்கு தெரிஞ்ச அளவுல முதலாவது சிவராம், நான் அந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், சிவராம் வந்து ஒரு பொறுக்கி. சிவராம் வந்து ஒரு நேர்மையான ஆள் கிடையாது. என்னுடைய பழைய தோழர் சிவராமோட தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சிவராமுக்கு எந்த ஒரு அரசியல் கொள்கை உட்பாடும் கிடையாது. சிவராம் இதையும் தாண்டி பெண்கள் விடயத்தில் மிக மோசமான ஒரு ஆள். மகளிர் அணி கேம்புகளுக்குள்ள சிவராமுக்கு தடை, எங்கேயும் போகக்கூடாது, சொல்லாம கூடாது, தெரியாம கூட போகக்கூடாதுன்னு எல்லா மகளிர் அணி கேம்ப்லையும் தடை. பிள்ளையாருக்கு சிவராமுக்கு அந்த காலத்துல புலட்டுள்ள அந்த அளவு தூரத்துக்கு பிள்ளை சிவராம் மோசமானவர்கள். இது ஒரு கட்டு. ரெண்டாவது, சிவராமுக்கு எந்த அரசியல் கொள்கையும் கிடையாது. சிவராம் ஒரு மட்டக்களப்பு விசுவாசியாக தன்னை காட்டிக் கொண்டவர் ஆரம்ப காலங்களில். ஏன்னா அந்த ஊர்ல பிறந்தவர், அந்த ஊர்ல வளர்ந்தவர், அவருக்கு அந்த ஊர்ல ஒரு விசுவாசம் இருக்கிற இயல்பான விஷயம். இதை தாண்டி அவருக்கு கிழக்கு மாகாணம் தனியே இயங்கணும் என்பதோ அல்லது வடக்கு கிழக்கு இணைந்திருக்கணும் என்பதோ எந்த கொள்கையும் அவருக்கு பற்றி கிடையாது. சரியோ பிள்ளைய ஏதாவது ஒரு கொள்கையில பற்றி இருக்கணும். மனுஷனுக்கு ஒரு அரசியல் நேர்மையான போக்கு இருக்கும். அது சிலருக்கு சரியா இருக்கலாம், சிலருக்கு இப்படியா இருக்கலாம். நாங்கள் கொண்ட ஒரு கொள்கை ஒன்று இருக்கணும். சிவராம் எந்த கொள்கையும் பட்டவர் அல்ல. சிவராம் ஒரு தன்முனைப்பு அரசியல்வாதி, தன்முனைப்பு செயற்பாட்டாளர், ஒரு தன்முனைப்பு புத்திஜீவி. அவர் தன்னை எங்கே நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமோ அங்கே எல்லாம் போய் வேலை செய்வார். அவர் இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு ட்ரிபிள் ஏஜென்ட். அவர் நேர்மையாக தமிழ் விடுதலை போராளியாக இருக்கவில்லை. புலோட்டில் இருந்த காலத்திலிருந்தே அவர் புலிகளுக்கு தகவல் கொடுத்து கொடுத்தவர். புலோட்டுக்கும் புலிகளுக்குமான முரண்பாட்டில் அதே காலத்தில் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து கொடுத்தவர். சம்பவங்கள் நான் குறிப்பிட முடியும். 1984 ஆண்டு மட்டக்களப்புக்கு முதலாக புலோட் ஆயுதங்களை கொண்டு வந்த போது, முல்லைத்தீவில் வைத்து அந்த ஆயுதங்கள் ஏற்றப்படுகின்ற போது, எனக்கு அது பேர்கள் ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லாம, முல்லைத்தீவிலிருந்து முக்கியமான போராளிகள், இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்த போராளி தளபதிகள் குறிப்பிட்ட ஆயுதங்களோட மூன்று படகுகள்ல ஆயுதங்களை ஏற்றி மட்டக்களப்பு கொண்டு வர போறாங்க. மட்டக்களப்புல மிகப்பெரிய ஒரு கேம்ப் அடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. அந்த நேரத்துல சிவராமும் அந்த இடத்துல, அந்த ஆயுதங்களை ஏற்றுற இடத்துல போய் நின்றுட்டு எல்லாரும் ஏறிய முடிய, எல்லாரும் வேற, நான் தரையால வர, நீங்க போங்க என்று சொல்லி போட்டு சிவராம் விட்ரோ பண்ணிட்டு, கடைசியாக சிவராம் அந்த போட்ல ஏறல. சிவராம் மட்டக்களப்புக்கு வந்து சேர்ந்து சேரல தெரியல. அந்த மூன்று படகுகளும் திருவண்ணாமலையில வச்சு கடற்படை மறைச்சி அடிச்சுட்டு எல்லாரும் செத்துட்டாங்க. ஆயுதங்கள் எல்லாம் கடலுக்குள்ள படகுகளை மட்டும் எடுத்து கொண்டு வரைஞ்சாங்க. மட்டக்களப்பு கொண்டு சேர்த்தது. அப்பவே எல்லாரும் சொன்னார்கள், இந்த தகவல் யாருக்கும் போக முடியாத தகவல். அந்த நேரத்துல இந்த காலம் மாதிரி எல்லாம் இந்த பெரிய ராடர்கள் அதெல்லாம் இல்லாத காலம். நிச்சயமா இந்த தகவல் சிவராமுக்கு மட்டும்தான் தெரியும். சிவராம் மட்டும் தான் விட்டு வெளியேறி போனார். இந்த தகவல் யாரோ அரசாங்கத்துக்கு கொடுக்காமல் இந்த தகவல் வந்திருக்க முடியாது. புலட்டுக்குள்ளே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சிவராம் மீது வைக்கப்பட்டது. முதலாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம், வாசுதேவா போன்றவர்கள் இந்திய ராணுவம் இருக்கக்குள்ள வாசுதேவாவையும் படைத்துறை தளபதி கண்ணன், அரசியல் துறை செயலாளர் வாசுதேவா, புலட்டினுடைய மிக முக்கியமான உமாசனுடைய வலது கையும் இடது கையும், இந்த 2 பேர் சார்ந்து அவங்களோட சேர்ந்து வேறும் ஒரு 8 தோழர்களும் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி புலிகள் இடைமறித்து அவர்களை கொலை செய்த போது அந்த வாகனத்துல போய்கொண்டிருக்கக்கூடிய கிரான் என்ற இடத்துல நிப்பாட்டி, அதுல அந்த 1 கிலோமீட்டருக்கு முதல்ல நிப்பாட்டி சிவராம் அதில் போய் கொண்டிருந்தது. சிவராம் புலோட்டில் இருக்கக்குள்ள சிவராம் இறங்கிச்சு. ஒரு கிலோமீட்டருக்கு அங்கால் போனோடனே வாசுதேவா மீதும் கண்ணன் மீதும் துப்பாக்கி நடத்தப்பட்டு அந்த கொலையும் நடந்தது. அந்த படுகொலை, பெரிய படுகொலை செத்தது. ஒரு சம்பவங்கள் திருப்பியும் மீள வந்தது. சிவராம் விடுதலை தகவல் கொடுத்துட்டாரு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் சிவராமில் இருக்கு. அது மட்டுமல்ல, உட்கட்சி போராட்டம் புரட்டுக்குள்ள உருவாகின உடனே அகிலன் செல்வன் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தோழர்கள், முக்கியமான தோழர்கள் 2 பேரை விசாரிப்பதற்காக அழைத்து சென்று சிவராம் தலைமையில் வெங்கட் அமைத்தது. 2-3 உயர தோழர்களும் சேர்ந்து அவர்கள் இதுவரையும் கொலை செய்து தாட்டு விட்டார். இது நேரடியாக நடந்த சம்பவம். நேரடியாக இதுக்கான விசாரணைகள் புலட்டினுடைய தேசிய மாநாடு, முதலாவது தேசிய மாநாடு, சின்னம மாநாடு நடக்கின்ற போது சிவராமை விசாரித்து சிவராம் அதை ஒப்புக்கொண்டது. நான் செய்யவில்லை, நான் அவர்களை கூட்டிக் கொண்டு கட்டி கடத்தி கொண்டு வச்சு விசாரிச்சு போட்டு பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு போயிட்டு வரன்னு அதுக்கிடையில கொலை செஞ்சு போட்டாங்க. மற்ற தோழர்கள் அவர் பழிய போட்டார். அவருடைய வாக்கு மூலம் மாநாட்டு பதிவு கொப்பி என்ற கையில எப்பவும் இருக்கு. நான் உங்களுக்கு நீங்க வாரணம் இருந்தார் கையால நான் எழுதின வாக்கு மூலம் இல்ல. மாநாடு நடந்த 6 நாள் நான் கையால டாக்குமெண்ட் எழுதின
டயரி என்ற கையில இருக்கு. முத்து இருக்கு, லண்டன்ல முத்துக்கு தெரியும் இந்த தகவல். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, சிவராம் ஒரு காலத்திலே நேர்மையாக இந்த கட்சிக்கோ இந்த இயக்கத்துக்கோ வேலை செய்தால் இல்லை. எங்கவும் ட்ரிபிள் ஏஜென்சி எல்லாருக்கும் வேலை. அதுக்கு பிறகு பக்கத்து நாட்டு அவங்களோடையும் அவருக்கு தொடர்பு இருந்தது. அப்ப என்ன விஷயம் என்றால், சிவராம் எங்க நிக்குதோ அங்கதான் தன்முனைப்பிலே நிற்கும். தனக்கு இடம் இருந்தா அங்க நிற்கும், காட்டி கொடுக்கும், வேலை செய்யும், தன்னை போக்குகள் தன்னை உயர்த்தி கொண்டு போகும். இதுதான் சிவராம். இந்த வகையிலே சிவராம் கிழக்கு பிரிவு, நீங்க வந்து கேள்விக்கு போவார், கிழக்கு பிரிவு விஷயத்துல சிவராம் சொல்லி கருணாமன் செய்கிற அளவுக்கு கருணாமன் அப்படி இல்லை. சிவராமை பயன்படுத்தியது இயக்கம். கடைசி நேரங்களில் சிவராம் ஒரு ராணுவ ஆய்வாளராக தன்னை காட்டிக்கொண்டு புலிகளுடைய யுத்த தந்திரங்கள், புலிகளுடைய ராணுவ சகஜங்களை பற்றி விலாவாரியாக எழுதி கொண்டிருந்தாலே அவரை பயன்படுத்துறதுக்கு அவரை வச்சு பயன்படுத்தினது, தமிழ்நாட்டுக்கு அவர் பயன்படுத்தினது எல்லாம் தெரிந்தன உங்களுக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம உள்ள இவரை பயன்படுத்தி வகுப்புகள் எடுக்க சொல்லி மேலிடத்துல இருந்து ஓடர் வந்தது எங்க இயக்கத்துக்குள்ள, இயக்கம் பிரிய முதல். அப்ப கிழக்கு இருக்கு சிவராமுக்கு கருணாமனுக்கு ஒரு ஓடர் வருதுன்னு வைங்க. வன்னியில இருந்து சிவராம பயன்படுத்திய வகுப்புகள் எடுக்கலாம், ராணுவ கொள்கை வகுப்பு, ராணுவ புவியியல் அமைப்பு, அது சம்பந்தமா எல்லாம் படிப்பிப்பாருன்னு சொல்லி. அப்ப கூட கருணாமான் எனக்கு பிறகு கிடைச்ச தகவல் தான் இதெல்லாம். அப்ப தெரியாது நேரம் நமக்கு, பிறகுதான் எனக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டது இந்த தகவல் எல்லாம். அப்ப கூட கருணாமன் இவரை மிக கவனமாக கையாண்டிருக்கிறார். இவர் மிக மோசமான ஒரு உளவாளி, வல்முனை உளவாளி. இவரை வகுப்படுத்துறதை தவிர வேற இந்த போராளியோட இவரை கதைக்க கூட வைக்க கூடாது, இவரை கவனமா அனுப்பிவிட வகுப்பு முடியும் என்று சொல்லி மட்டக்களப்பில் இருந்த முகாம்கள்ல சிவராம் வகுப்பெடுக்க போகிற காலங்கள் இருந்தது. அவ்வளவு எச்சரிக்கையாக இருந்த கருணாமானோட சிவராம் மிக நெருங்கி பழகி கதை சொல்லி காதுக்குள்ள கதை சொல்ற அளவுக்கு எல்லாம் கருணாமான் இடம் கொடுத்திருக்க மாட்டார் நிச்சயமாக. இவருக்கு கருணாமானுக்கான பிரச்சனை வந்து எப்ப வருதுன்னு சொன்னால், சிவராமால ஊட்டப்படல அந்த விஷயம். கருணாமன் வெளிநாடு வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு வருகின்ற போது கருணாமன் வெளிநாட்டுகள்ல பார்க்கிறார், வெளிநாட்டு தமிழுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதுதான் அவருக்கு ஒரு மீள் பரிசீலனை வருகிறது. ஒரு யதார்த்த ரீதியாக நாங்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அங்கே சாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கே வெளிநாட்டுல இது யுத்தத்தின் பேரால வெளிநாட்டில் எத்தனையோ தமிழர்கள் இங்கே வந்து மிக வசதி வாய்ப்புகள், குழந்தைகளை படிப்பிச்சு நல்ல வாய்ப்புகளோட போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மீள் பரிசீலனை கட்டம் ஒன்று வந்துட்டவர். இரண்டாவது, இந்த பேச்சுவார்த்தையில் அங்க இவ்வளவு பேரும் செத்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேரும் கிழக்கு மாகாண தாக்கல் என்றதும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானர்கள் எல்லாம் வடக்கு மாகாண தாக்கல் என்றதும் கூட அவரை மனதில் உறுத்தி இருக்கலாம். ஐயப்பா வரக்கூடிய விஷயம் ஏனென்றால், அவர் இங்கு வந்து தனிப்பட்ட முறையிலே மட்டக்களப்பு நண்பர்களை சந்திப்ப நடத்திய சிறிய சிறிய கூட்டங்களை கூட அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. வன்னிக்கு இவர் தனியே மட்டக்களப்பு கூட்டம் நடத்துறார் வெளிநாட்டுக்கு போய் சொல்லி. சாதாரணமான ஒரு கிராமத்து உணர்வு, ஒரு பிரதேச உணர்வு, அது சாதாரணமான விஷயம். அது நம்ம ஒழுங்கை ஊருக்கு இங்கே எத்தனையோ சங்கம் வச்சு கொண்டிருக்கிறோம். வாரவர் கருணாமன் வந்து இங்கே அரசியல் கூட்டம் நடந்தா மட்டக்களப்பாக சொந்தக்காரர்கள் அவர் ஊரை சேர்ந்த 10 பேர் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுக்கறது சாதாரணமான விஷயம் தானே. அது தமிழ்ச்செல்வனுக்கு நடந்திருக்கலாம், தமிழ்ச்செல்வன் நடந்திருக்கும். அப்ப அந்த செய்திகள் கூட வேற மாதிரி அப்டேட் பண்ணப்பட்டு வன்னிக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பப்பட்டிருக்கு. அப்ப இந்த சந்தேகங்கள் அப்படியே போய்கொண்டிருக்குது ஒரு பக்கத்துல. மற்ற இதுக்கு முதலே நீங்க மணலாறு விஜயனுடைய வாக்குமூலங்கள் கேட்டிருப்பீங்க, புத்தகங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. மணலாறு விஜயன் இதுக்கு முதலே வடக்கு முனைப்பூர்லே கிழக்குமான போராளி எவ்வாறு ஒதுக்கப்பட்டு வருகிறார்கள், எவ்வளவு மனநோ வேதனையோட இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாரபட்சம் நடத்தப்படுகிறது எப்படி என்றெல்லாம் விலாவாரியாக புத்தகம் எழுதியிருக்கிறார். மணலாறு விஜயன், முல்லைத்தீவு விஜயன், மட்டக்களப்பாளையில் அவர். அப்ப இப்படியான சம்பவங்கள் நிறைய நாங்கள் நடந்து கொண்டே இருக்கு. யானை தாண்டி யாழ்ப்பாணத்தை பிடிக்க போன கடைசி யுத்தத்துல யாழ்ப்பாணத்தை பிடிக்க விட்ரோ பண்ணதுக்கான காரணம் என்ன? அங்கே ஜெயந்தன் போராளிகள், அதாவது ஜெயந்தன் படையணி போராளிகள் கருணாமான் தலைமையிலே போய் யாழ்ப்பாணத்தை பிடிச்சு கருணாமான் யாழ்ப்பாணத்தை கொடி ஏற்றுவதா என்கின்ற ஒரே கேள்வியை வைத்துத்தான் அந்த யுத்தம், அந்த கடைசி நேரத்திலே அந்த யுத்தம், அந்த படையெடுப்பு நிறுத்தப்பட்டது புலிகளால். இதை வாக்கு மூலமா பதிவு செய்கிறார் மணலாறு விஜயன். நான் இல்ல, வீடியோ கிளிக் இருக்கு நாளைக்கு உங்களுக்கு மணலாறு விஜயன் சொல்லுறாரு அந்த விஷயத்தை. அப்ப கடைசி நேரத்தில் அந்த படையை இவ்வளவு பொருளையில பலி கொடுத்து யாழ்ப்பாணத்தை பிடிக்க போக்குள்ள நிறுத்தப்பட்டது காரணம் என்ன? கருணாமன் முன்னுக்கு வந்துருவாருன்றதுக்காக. இவ்வளவு தூரமான இந்த மாதிரியான பிரதேச மேட்டிமைத்தனமான அரசியல் போக்கு புலிகளுக்குள்ளே வியாபித்து வருகின்ற போதுதான் கருணாமன் சுதாரித்துக் கொள்கிறார். நாங்கள் தமிழர்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இவர்களை என்கிற சிந்தனை முறை வருகிறதே. இதை ஒரு ஆள் போய் சொல்லி கதைச்சி பிரதேசவாத உணர்வை ஊட்டி ஒரு ஆளை ஒரு 20 வருஷமா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்தை இழந்து, எத்தனை பேர் குடும்ப உறுப்பினர்களை இழந்து தன்னுடைய உயர்கல்வியை கருணாமன் எனக்கு ஜூனியரா படிச்சா தான் சொல்லி படிச்சது. அப்ப கருணாமன் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சு எல்லாத்தையும் இழந்து போட்டு இயக்கத்துக்கு போன ஒரு மனுஷனை ஒரே நிமிடத்தில் துரோகி என்று சொல்லி போட்டு போறதுக்கு சிவராம் வந்து கதை சொல்லி போட்டு பிரதேசவாதியாக மாற முடியாது. அப்படி அதெல்லாம் சிவராம் பில்டப் பண்ண கதை. சிவராமுக்கு என்ன நடந்தென்றால், இயக்கம் உடையிற நேரத்தில் சிவராம் மட்டக்களப்பில் நிக்குது. இயக்கம் உடைய போதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிட்டு, ஏன்னா ஜனவரி மாதத்திலிருந்தே கருணாமன் மட்டக்களப்பில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர சொல்லி வன்னிக்கு வர சொல்லி அந்த சந்தேகங்கள் போய்கொண்டிருக்கு. இப்ப கருணாமன் போக மாட்டேன்னு நினைக்கிறார். கடைசி பேச்சுவார்த்தைக்கு அவர் போயிட்டு வந்த ஜப்பான் நினைக்கிற போயிட்டு வந்ததோட அவர் வன்னிக்கு போகல. ஒவ்வொரு தரம் போய் தலைவரை பார்க்கிறவர்கள், தேசிய தலைவர் சொல்லி அவங்களோட தலைவரை பார்க்கிறவர்கள் தமிழ்ச்செல்வனும் அந்த கடைசி முறை
தமிழ்ச்செல்வன் மட்டும் அனுப்பி போட்டு கர்ணாமன் நேரடியாக மட்டக்களப்புக்கு வந்துட்டார். காரணம் என்ன, அந்த தரம் அவர் போனால் அங்க ஏற்கனவே அந்த அந்த ஒஸ்லோவில் நடந்த பிரச்சனையில துரோகம் செய்து போட்டார் கர்ணாமன் சொல்லி அவர் பேப்பரை பிச்சு பெருமாறு இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப பிரபாகரன் தன்னை துரோகி என்று சொல்ற அளவுக்கு வந்துட்டாருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருக்கு கர்ணாமனுக்கு. என்ன, கர்ணாமன் பல புலிகளுடைய வரலாற்றை பார்த்து வந்தவர், மாத்தியாவினுடைய வரலாறு உட்பட. அப்ப அவர் சுதாரித்துக் கொண்டார் என்றுதான் அங்க விஷயம். இது நீண்ட காலமான ஒரு ஒரு மெல்ல 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 ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குள்ளாரையும் இறுகி வந்து தலைவருக்கான முரண்பாடு முத்தினதை தவிர இது பிரதேசவாத கதை அல்ல. பிரதேசவாத கதை என்று சும்மா சின்ன மாஸ்டர் சொல்லியோ அல்லது அது சிவராம் சொல்லியோ கர்ணாமன் பிரிகிறது இல்லை, அப்படி அல்ல. ஆனா கர்ணாமன் பிரிகிற டைம்ல அது நடக்க போகுது இப்படி பிரச்சனை இவர் கொழும்புல அப்டேட் பண்றாரு. அது சிவராம் கொழும்புல இருக்கக்கூடிய வேற ஜேர்னலிஸ்டுகள் குருவரனா இருக்கலாம் அல்லது வேற ஆகல கொழும்புல இருக்க இந்த சண்டிகர் ஆகல அப்படியான ஆக்களுக்கு எல்லாம் இவர் அப்டேட் பண்ணி கொடுக்குறாரு. என்ன, இயக்க உடைய போகுது, நாளைக்கு அறிவிக்க போறாரு, இன்றைக்கு அறிவிக்க போறாரு, நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன், 2 பேர் பில்டப் பண்ணி கொடுக்குறேன். அங்க வேற ஒன்றும் செய்ய இல்லை. அங்க பக்கத்துல இருந்த முழுக்க மட்டக்களப்பு புத்திஜீவிகள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் கதைச்சது. அதுல 10-11 இவரும் போனதை தவிர கூப்பிட்டு கதைச்சு நம்ம இப்படி நிலைமையில விளங்கப்படுத்துறாரு. நினைக்கிறேன் அந்த கர்ணாமன் பிரிகின்ற பொழுது வெளியிட்டு அரைக்க பரிசுக்கு லண்டனுக்கு எல்லாம் வந்துதான் சரி பார்த்த நினைக்கிறேன். அது சிவராம் மட்டும் அதை செய்யல. இல்ல, எனக்கு உண்மையா அதை பற்றி அப்படி அவ்வளவு நுணுக்கமான தகவல் தெரியாது. அப்ப அவ்வளவு தூரம் செய்த பிறகு அங்க நடந்த சம்பவங்களை இவர் கொழும்புக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருந்ததால தானே எல்லாம் பக்கத்துல இருக்கிறேன், தானே எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி கொண்டிருந்தாரு. என்னடா சரி வந்துட்டால் நானும் கர்ணாமனுக்கு பக்கத்துல போய் இருந்துடலாம்ன்ற ஒரு நப்பாசி அவருக்கு இருந்திருக்கும் நிச்சயமாக. பட்டமோடாம தான் அவர் செய்வார் அந்த வேலையை. அப்படி ஒரு நெருக்கத்தை காட்டிக்கொண்டு வெளியிலையும் காட்டிக்கொண்டு இங்கே உள்ளே இருந்தவர். அவர் தன்னுடைய தகுதியை தேடி சில தேவைகள் வருந்தானே என்றதுல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இயக்கம் உடைஞ்சு சரி வராது கர்ணாமன் விட்டு ஓட வேண்டி வரும் போல என்ற நிலைமை வர டாக்கெட் பண்ணி கொடுத்தார். பண்ணிக்கொண்டா தமிழ்ச்செல்வன் கூப்பிட்டு கதைச்சு இது பிழையான போக்கு போகுது, நீங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வீரசேரில் கட்டுரை எழுதணும், பகிரங்கமாக கர்ணாமன் செய்கிற பிழையான வேலை என்று கட்டுரை எழுத, நீ தோத்து போவாய், மட்டக்களப்பில் நான் நிற்க முடியாது என்று சொல்லி விளக்கம் எழுதும், ராணுவ ரீதியாகவும் விளக்கம் எழுதணும் என்று சொல்லி அறிவுறுத்தலின் பேரில் தான் பகிரங்க கடிதம் கர்ணாமனுக்கு எழுதுறார் சிவராம். அப்ப பிளேட்டை மாத்திர டக்குன்னு போய் அங்கால போயிட்டு நீ பன்னி புலிகள் தேவைக்கா, ஏன்னா சரி பன்னி புலிகள் வந்து அடிக்க போறாங்க அல்லது என்ன நடக்க போகுது, இது சரி வராது, கர்ணாமன் ஓட போறான்னு ஓகே தமிழ்ச்செல்வனுக்கு கட்டுப்பட்டு வேலையை போறான். அப்ப இவர் கூலிக்கு வச்சுக்கிற ஆளை தவிர இப்படியே தான் தேவைக்கேற்ற மாதிரி கொள்கை சார்ந்து விளையிற ஆள் அல்ல. ஆகவே இவர் கொள்கை சார்ந்து கர்ணாமனுக்கு இவர் புத்தி சொல்லி பிரதேசவாதத்தை ஊட்டி என்பதெல்லாம் ஒரு சமூகவியல் பார்வையை கொண்ட ஒரு கதை அல்ல. இது ஒரு சமூக பிரச்சனை. இது வடக்கு மேலாட்சி எப்படி பாராம இருந்து வந்தது, புலிகளுக்குள்ளே எப்படி ஆதிக்கம் செலுத்தியது, இது சம்பந்தமான கேள்விகள் இது சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாகினதுல இருந்து தான் கிழக்கு மாநிலத்து பிரிவு என்பது மெல்ல மெல்ல கருக்கொள்ளுதே தவிர இது 1 நாள் 2 நாள்ல வந்த முடிவல்ல. இது சும்மா சிவராம் பில்டப் பண்ண ஒரு கதை தான் இது. சிவராம வந்து விடுதலை புலிகள் மாமனிதர் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்களும் சொல்றீங்க சிவராம் புலட்டுக்குள்ள இருந்தே புலிகளுக்கு வேவு பார்த்தேன். அப்ப சிவராம் ஒரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அல்லது விடுதலை புலிகளுடைய அரசியல்ல உடன்பட்டு என்ன வெளிப்படுத்துறாரா அல்லது விடுதலை புலிகள்ல அழிக்கணும் என்ற எண்ணம் ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? என்ன அது சிவராமுக்கு புலிகளை அழிக்கணுமுண்டோ புலிகளை வளர்க்கணுமுண்டோ சிவராம் நான் சொன்னேன். சிவராம என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவராம நானும் சின்ன சிவராமன் மாப்பிள்ள இருக்கிறேன். சிவராம பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு என்ன சொல்றது, தனக்கு மட்டுமே தன்னை பற்றி மட்டும் தான் அவர் யோசிப்பார். புலிகள் நல்லா இருந்தா அதுக்குள்ள போய் நம்ம பிழைக்கலாம்னு பார்ப்பாரு. புலிகள் அழிஞ்சு போனா நான் தான் புலிகள் அழிச்சேன்னு சொல்லுவார். இப்படித்தான் அவர் போக்கு. அவர்களுக்கு புலிகள் அழிக்கணும் என்ற கொள்கையோ புலிகளை வளர்க்கணும் என்ற கொள்கையோ இல்லை அவருக்கு அது சம்பந்தமான கருத்தியல் ரீதியான கொள்கை கொண்ட ஒரு ஆள் அல்ல சிவராம். சிவராம் ஒரு புத்திஜீவி வச்சு பிழைக்கக்கூடிய ஆள். அதுதான் உண்மையான புத்திஜீவி. அதே மாதிரி அவர் அறிவார்ந்த ஒரு ஆள். ஆங்கில புலமை, அறிவு, படிப்பு, வாசிப்பு, கர விஷயங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த காலத்திலிருந்து எனக்கும் சிவராம அந்த புத்தகம் இந்த புத்தகம் எல்லாம் படி என்றெல்லாம் சொல்லி எல்லாம் அதெல்லாம் ஊக்கப்படுத்துவெல்லாம் அதெல்லாம் செய்வான். ஓகே, அதெல்லாம் சரி. ஆனால் சிவராம் நேரடியாக எனக்கு தெரிஞ்ச சிவராம் தான் தன்னை தகவ வைத்துக் கொள்வதற்காக யாரோடும் சேர்ந்து பெறுவது கொள்கை சார்ந்த ஆள் இல்லை. புலிகள் அழிக்கணும்னு அவர் தெரிஞ்சுக்கப்படார். புலிகளுக்கு ஆதரவாக வேலை செய்தாலும் அதை ஆக்குவதற்காக அவர் உருவாக்குவதற்காக இல்லை, தனக்கு தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே நேரத்தில் அவர்களுக்கு தகவல் கொடுப்பார். ஆனால் அவர்களை அழிக்க வேண்டிய நிலைமை வரக்குள்ள நம்ம இங்கால பக்கம் மெட்ட பக்கத்துல சப்போர்ட் பண்றா, இங்கே அவர் இதையும் செய்யக்கூடிய. அதனால அவர் யாரு சூட்டாருந்து கூட தெரியாம கிடையாது இல்லாம போற. அவர் ஒரு கிழமைக்கு முதலில் அவர் சொன்னார் பக்கத்து நாடுதான் தன்னை சுடும் அந்த மாதிரி கூட ஒரு கிழமைக்கு பேர் ஆட்டி சொன்னதாக ஒரு ஆள் எனக்கு ரகசியமா அவர் சொல்லி கேட்க. அப்படியே அவருக்கே தெரியாது யார் சுட போறாங்கன்னு சொல்லி. அப்ப அப்படியே அவர் ட்ரிபிள் பல்முனை முகவராக செயற்பட்டார். நினைக்கிற ஒரு நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் மிக உண்மையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களோட நீண்ட நேரத்தையும் ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஞானம். இது தொடர்பாக பல விமர்சனங்கள் கேள்விகள் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுக்கு நிச்சயமாக
சந்தித்து உரையாடிக் கொள்வோம். ஓகே, உங்களுக்கு நன்றிகள். எங்களுடைய குரல்கள் நசிக்கப்பட்டு அரசியல் ரீதியாக சீரழிப்புகளும் குற்றச்சாட்டுகளும் பல்லாயிரக்கணக்கிலே அள்ளி வீசப்படுகின்ற இந்த வேளையில் எங்களுடைய விளக்கங்களையும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றியும் வணக்கங்களும். நன்றி. 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 நன்றி.